ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபض்லுல் இல்மி கைருன் மின் ஃபض்லில் இபாதா. கல்வியினுடைய சிறப்பு இபாதத்தினுடைய சிறப்பை மிஞ்சியதாகும். சுப்ஹானல்லாஹ். கல்வியினுடைய சிறப்பு இபாதத்தினுடைய சிறப்பை மிஞ்சியதாகும். வகைரு தீனிக்குமுல் வரா, உங்களுடைய மார்க்கத்தில் சிறந்தது பேணுதலாக இருப்பதாகும் என்று சொன்னார்கள். உங்களுடைய மார்க்க விஷயத்தில் சிறந்தது நீங்கள் பேணுதலாக இருப்பதாகும் என்று சொன்னார். இந்த ஹதீஸ்லேயும் இபாதத்தினுடைய சிறப்பை விட கல்வி தேடுவதன் சிறப்பு மேலானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமை நாள் நெருங்குவதனுடைய அடையாளங்களிலே ஒன்று ஐயக்கில்லல் இல்மு, கல்வி குறையும். மறுமை நாள் நெருங்கும் போது கல்வி குறையும். வயதுஹருல் ஜஹல், அறியாமை வெளிப்படும். வயதுஹரு ஜினா, விபச்சாரமும் வெளிப்படும். வதக்ஸுரு நிசா, பெண்கள் அதிகரிப்பார்கள். வயக்கில்லுர் ரிஜால், ஆண்கள் குறைவார்கள். ஹத்தா யகூன லி 50 இம்ரஅ அல் கைமுல் வாஹித், 50 பெண்களுக்கு ஒரு ஆண் என்கிற நிலையில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்னார். இப்போ கல்வி குறையும் என்பது, இப்போ கல்வி கூடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்தில் கல்வி தேடல், கல்வி பாரம்பரியம் அதிகமாகவே இருக்க வேண்டும். எப்போது முஸ்லிம் சமுதாயத்தில் கல்வி குறைகிறதோ அந்த நேரத்தில் மறுமை நாள் நெருங்குகிறது என்பது அர்த்தமாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இந்த ஹதீஸ்கள், சில ஹதீஸ்கள் கல்வி தொடர்பாக தனித்தனியாக நீங்கள் பார்த்தால் புகாரியிலே கிதாபுல் இல்ம் என்று தனியான ஒரு பாடம் இருக்கிறது, கல்வியினுடைய பாடம் என்று. இப்படி ஹதீஸ் கிதாபுகளிலெல்லாம் கல்வியினுடைய பாடம் சம்பந்தமாக வருகிறது. பல ஹதீஸ்களை இமாம்கள் அதிலே குறிப்பிடுகிறார்கள். அப்போ கல்வி தொடர்பாக குர்ஆனும் ஹதீஸும் கடுமையாக வலியுறுத்துகின்றன. அப்போ இஸ்லாம் கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ கல்வி என்றால் என்ன? இப்போ கல்வி என்பதை இப்போ நம்ம கல்வி என்று பொதுப்படையாகவே பேசிக்கொண்டு வருகிறோம். இப்போ கல்விக்கு பொதுவாக இன்று உலகத்தில் தரப்படக்கூடிய ஒரு சில வரைவிலக்கணங்கள் எடுத்து பார்த்தால், ஜான் டூயி என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், பிள்ளைகளுக்குரிய ஆளுமையையும் வாழ்வதற்குரிய ஒழுக்கங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக் கொடுத்தலே கல்வியாகும். நிலக்கிறீங்க அந்த கல்விக்கு அவங்க தந்திருக்கிற டெஃபினிஷன் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வியோடு ஒத்து போகக்கூடியது. என்ன சொல்கிறார்கள்? பிள்ளைகளுக்குரிய ஆளுமையையும் பர்சனாலிட்டியை பிள்ளைகளுக்கு கொடுப்பது, அதே போல வாழ்வதற்குரிய ஒழுக்கங்கள், ஹவு டு லிவ், நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்குரிய ஒழுக்கங்களையும் அதே போல வாழ்வதற்குரிய அனுபவங்களையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது தான் கல்வியாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார். பிளேட்டோ கல்வியை பற்றி சொல்லுகிற போது, ஆரம்ப வயதுகளில் பிள்ளைகளிடம் ஏற்படும் இயல்பான ஆர்வம், உயரிய நற்செயல் ஆகியவற்றுக்கு உரிய முறையில் அளிக்கப்படும் பயிற்சியே கல்வியாகும். அதாவது சின்ன வயதில் குழந்தைகளுக்கு இயல்பான சில ஆர்வங்கள் வரும். அந்த ஆர்வங்களை நாம் தூண்டி அவர்கள் நற்செயல்கள் செய்வதற்குரிய சரியான வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்குவதுதான் கல்வி என்பது அவருடைய வரைவிலக்கணமாகும். ரூசோ என்பவர் சொல்லும்போது, இயற்கைக்கேற்ப விருத்தி அடையும் செயற்பாடு தான் கல்வி. அப்போ அந்த கால மாற்றங்களுக்கு ஏற்ப என்னென்ன மக்களுக்கு தேவையோ அவற்றை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருப்பது கல்வி என்று அவர் சொல்லுகிறார். இப்போ கல்வி என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கல்வி என்பது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் ஹதீஸில் அல் இல்ம் என்று வரக்கூடிய கல்விகள் அல் இல்மு ஷரஇ என்கிற மார்க்க கல்வியை தான் குறிக்கும் என்று உலமாக்களில் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ குர்ஆனில் நம்ம சில வசனங்களை சொன்னோம், ரைட்? அதே போல் ஹதீஸில் கல்வியை தேடுவது ஃபர்தாகும் என்று சொன்னோம். இங்கே அல் இல்ம் என்று சொல்லப்படக்கூடியவை அல் இல்மு ஷரஇ என்று சொல்லக்கூடிய மார்க்க கல்வியை தான் குறிக்கிறது என்பது பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாகும். ஹதீஸின் நிழலில் கல்வியை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை இரண்டாக பிரிக்கிறார்கள்.
ஒன்று பயன் தரும் கல்வி, இன்னும் ஒன்று பயன் தராத கல்வி. பயன் தரக்கூடிய கல்வியிலே முதல் நிலையில் இருப்பது மார்க்க கல்வி. இப்போ மார்க்க கல்வியில் நாம் எதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதர சகோதரர்கள், மார்க்க கல்வியில் சில விஷயங்கள் இருக்கின்றன, படிப்பது ஃபர்து ஐன் ஆகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தில் சில விஷயங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த கல்வியை தேடுவது கட்டாய கடமை. உதாரணமாக என்ன சொல்லுங்க? உதாரணமாக அகீதா. அகீதா என்றால், அகீதா என்பது ஆழமான ஒரு பகுதி. அகீதாவில் பேசிக்கான ஈமான் அல் முஜ்மல் என்று சொல்வார்கள். சுருக்கமாக ஈமானுடைய விஷயங்கள். இப்போ அர்கானுல் ஈமான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் இருக்கிறான் என்று ஜென்ரலாக தெரிந்து கொள்கிற போது அவன் சில நேரங்களில் ஷிர்கில் போய் விழுவதற்கு அது வாய்ப்பாக அமையலாம். ஆனால் அல்லாஹ்வோடு தொடர்பான சில அடிப்படையான உண்மைகள் இருக்கின்றன, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான உண்மைகள் எல்லா முஸ்லிம்களும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவில் நீங்கள் சொன்னது போல அகீதாவில் 3 விஷயம் சுருக்கமாக. அந்த 3 விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி சொல்கிறாங்க. கபரில் கொண்டு போய் வைத்த பிறகு ஒவ்வொரு அடியானிடம் 3 விஷயங்கள் கேட்கப்படும். என்னென்ன? மன் ரப்புக, 2வது மா தீனுக, 3வது மா ஹாதர் ரஜுல் அல்லது மன் நபியுக. இந்த 3 கேள்விகளுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் பதில் சொல்ல வேண்டும். நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. இப்போ பழைய இல்ம் இல்லாத ஒரு காலத்தில் என்ன யோசித்தார்கள்னா, இந்த கேள்விக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்ல வேண்டும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் பதில் சொல்ல வேண்டும். எனவே இவன் படிக்கவில்லை, அல்லாஹ்வை அறியவில்லை, அல்லாஹுடைய தூதரை இவன் படிக்கவில்லை, தீனுல் இஸ்லாத்தை படிக்கவில்லை, எனவே இவன் நரகம் போய்விடக்கூடாது. எனவே இவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன வழி, என்ன ரூட்டை கண்டுபிடித்தார்கள் சொல்லுங்கள்? தல்கீன். தல்கீன் என்கிற ஒரு ரூட்டை கண்டுபிடித்து அடக்கம் செய்துவிட்டு அவருடைய கபரடியில் உட்கார்ந்து ஒரு மௌலவியோ அல்லது அந்த ஏரியாவில் உள்ள ஒரு இமாமத் செய்கிற ஒருவரோ உட்கார்ந்து என்ன பண்ணுவார்கள், உன்னிடத்தில் மன் ரப்புக்க என்று கேட்டால் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லு, மா தீனுக்க என்று கேட்டால் தீனேல் இஸ்லாம் என்று சொல்லு, மன் நபியுக்க என்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இது முதலாவது அக்களுக்கு பொருந்தக்கூடியதா என்றால் இல்லை. அக்கள் என்றால் நம்மளோட புத்திக்கு பொருந்தக்கூடியதா என்றால் இல்லை. ஏன் இல்லை? மௌத்தானவர் நம்ம பேசுகிறத கேட்க மாட்டார். மௌத்தானவர் நாம் பேசுவதை செவிமடுக்க மாட்டார். அவர் செவிமடுப்பார் என்று எவை குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை மட்டும்தான் அவரால் செவிமடுக்க முடியும். அது அல்லாமல் வேறு எதுவும் என்றால் அது ஒரு ஒப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது, ரைட்? அப்போ அவர் கேட்க மாட்டார் என்பது அறிவுபூர்வமான விஷயம். 2வது, மார்க்க அடிப்படையில் நாம் பார்த்தோமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு நடைமுறையை செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்தும் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? உயிரோடு இருந்தவர்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணினார்கள். மையத்தடக்க வந்த சஹாபாக்களை உட்கார வைத்து அவர்களுக்கு முன்னால் பேசினார்கள். இப்படியெல்லாம் நடக்கும், கேள்வி கேட்கப்படும், கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லாவிட்டால் உங்களுக்கு கபர் நெருக்கப்படும், இந்த வேதனைகள் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்வைஸ் பண்ணார்கள். ஆனால் மரணித்தவருக்கு தல்கீன் சொல்கிற சிஸ்டம் இருக்கவில்லை. இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த 3 கேள்விகளுக்கும் உலகத்தில் வாழுகிற போது விடை காண வேண்டும். நிறைய பேர் இதை பற்றி கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொடுப்ப இந்த சகோதரர்கள் அல்மனார் சென்டரில் இருக்கக்கூடிய தமிழ் பிரிவு சகோதரர்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற ப்ரோக்ராத்தை நடத்துவதற்கு கடந்த நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் இருந்து தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கெட்டிங் செய்கிறார்கள், அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறார்கள். எதுக்கு என்று கேட்டால், மீண்டும் மீண்டும் நீங்கள் தான் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்ஹம்துலில்லாஹ்
இப்போ இங்கே இருக்கிற பல சகோதரர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நானும் நினைக்கிறேன் 2015 அல்மார் நடத்தக்கூடிய பெரும்பாலான மாநாடுகளுக்கு வருகை தந்திருக்கிறேன். வரக்கூடிய முகங்கள் தான் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். ஒரு சில புதிய முகங்களை காண முடிகிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் வளமையாக வருகிறவர்கள். உண்மையாக டார்கெட் என்னவென்று கேட்டால் வருகிறவர்கள் அல்ல. வருகிற நீங்கள் எப்படியும் வருவீர்கள். வராதவர்கள் அவர்களை தயார்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த மக்கள் நரகம் போய்விடாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இப்போ அவர்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேர வேண்டும். நிறைய பேர் இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒன்றும் தெரியாது. அல்லாஹை பற்றி எது கேட்டாலும் சிரிப்பார்கள். அவர்களுக்கு பொதுவான ஒரு உண்மை தெரியும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். இதனென்றால் பாரம்பரியமாக வரக்கூடிய தகவல். அப்படி இல்லாமல் இல்மன் அவர்கள் படித்து அல்லாஹை பற்றி ஏதாவது தெரிந்திருக்கிறார்கள் என்றால் ஒன்றுமில்லை, ஒரு பயான் கூட கேட்க மாட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் என்று போட்டால் கூட பயான் வந்து ஸ்கிப் பண்ணி போய்விடுவார்கள். நம்ம பேசுகிறது குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி அல்ல, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்களை பற்றி அல்ல. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற உங்களோடு இருக்கிற ரூமில் நிறைய ரூம்மேட்ஸ் இருப்பார்கள், உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த இல்முக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படியானவர்கள் உண்மையிலே இப்படியான விளம்பரங்களை அறிவித்தல்களை பார்த்து வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை புரிய வேண்டும். இஸ்லாமிய கல்வியினுடைய மிக பிரதானமான நோக்கம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்கிற வாழ்க்கை முறையை சொல்லி தருவது. இப்போ வாழுகிறோம், பிறக்கிறோம், வாலிபர்களாகிறோம், படிக்கிறோம், சர்டிஃபிகேட் எடுக்கிறோம், ஜாப் எடுக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், திருமணம் முடிக்கிறோம், குழந்தை பெறுகிறோம், சண்டை பிடிக்கிறோம், பயணங்கள் செய்கிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், விரும்பிய பொருட்களை வாங்குகிறோம், பிறகு அவற்றையெல்லாம் இழக்கிறோம், முதுமையாகிறோம், திருமணம் முடிக்கிறோம், தலாக்காகிறது, பிள்ளைகள் பெறுகிறோம், மௌத்தாகிறார்கள், என்னமோ நடக்கிறது. எல்லாமே பார்த்தால் ஒரு 65-70 வருடங்கள். இந்த 65-70 வருடங்களுக்குள் இந்த உலகத்தில் நான் வாழ்வதன் அர்த்தம் என்ன நம்ம சிந்திப்பதே இல்லை. ஏதோ நிறைய சம்பளம் வருது, சொத்து வாங்குகிறோம், பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குறோம், ரைட், என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் போய்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவராக சென்ற வருடம் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட சில சகோதரர்கள் என்று இல்லை. நம்முடைய உறவுகளில் நிறைய பேர் சென்ற வாரம், சென்ற மாதம், சென்ற வருடம் அல்லது 10 வருடங்களுக்கு முதல் இருந்தவர்கள் இப்போது இல்லை. நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் இதுதான் நிலை. அப்போ நம்ம ஒரு 1000 வருடங்கள் வாழ்வோம் என்றால் கூட பரவாயில்லை, ஒரு 70 வருடங்கள் வாழப்போகிறோம். இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இந்த அர்த்தத்தை சொல்லித் தருவதுதான் இஸ்லாமிய கல்வி. சரியாக இஸ்லாமிய கல்வியை தேடினால், இஸ்லாமிய கல்வி பயன் தரக்கூடிய கல்வியில் முதல் நிலையில் இருப்பது இஸ்லாமிய கல்வி. இஸ்லாமிய கல்வியை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் நான் ஏன் வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த முழு விபரமும் அவனுக்கு கிடைக்கும். இதுக்கு சப்போர்ட்டிவாக இன்னும் பல கல்விகள் இருக்கின்றன. அதான் பயன் தரக்கூடிய கல்வி. விஞ்ஞானம், கணக்கியல், அரசியல், இப்படி ஒவ்வொரு கல்வியையும் எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு பயன் தரக்கூடிய கல்விகளாகவே இருக்கின்றன. எதற்கு பயன் தருவதென்றால், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறேன், நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற இந்த உண்மைகளை சொல்லித் தருவதற்கான சப்போர்ட்டிவ் நாலேஜ். அந்த கல்வி பயன் தரக்கூடிய கல்வி. எனவே அதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. பயன் தராத கல்வியை, அது சில நேரங்கள் பயன் தராத கல்வி 2 வகைப்படும். பயன் தராத கல்வி 2 என்று சொன்னால், ஒன்று ஒரு பிரயோசனமும் இல்லை, இது பயன் தராது, அதை படித்து எந்த ஃபாய்தாவும் கிடையாது. இன்னும் ஒரு கல்வி இருக்கிறது, படித்தால் ஆபத். உதாரணமாக சூனியக்கலை. சூனியக்கலை என்பது எந்த பயனும் அதில் கிடையாது, அது ஆபத்தானது. இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த சூனியத்தில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த சூனியக்காரர்கள் செய்தது போல், அதே போல் ஹாரூத் மாரூத் அலைஹிமுஸ்ஸலாம் 2 பேரும் வந்து சூனிய கலையை அந்த மக்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு, அந்த சூனிய கலை அல்லாமல் இந்த ஒயிட் மேஜிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சூனியமும் இன்று கலையாக கற்கப்படுகிறது. இது வந்து இஸ்லாம் தடை செய்த கல்வியாகும். பிரயோசனமும் இல்லை, அதே நேரத்தில் இதனால் ஆபத்தும் இருக்கிறது. இப்படியான கல்வியை இஸ்லாம் நமக்கு தடை செய்கிறது. அப்போ பயன் தரக்கூடிய கல்வியை அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும். பயன் தரக்கூடிய கல்வியில் முதல் நிலையில் மார்க்க கல்வி, மார்க்கத்தில் ஃபர்து ஐனான கல்வி இருக்கிறது. ஃபர்து ஐனான கல்வி என்று சொன்னால் கபரிலே கேட்கப்படக்கூடிய 3 கேள்விகளுக்குமான பேசிக்கான நாலேஜை பெற வேண்டும். அந்த பேசிக்கான நாலேஜ் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறேன், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கும். இரண்டாவதாக ஃபர்து ஐனாகிய கல்வியிலே சில இபாதத்துகள் தொடர்பான கல்வி வரும். இபாதத் தொடர்பான கல்வி என்று சொன்னால், இப்போ தொழ வேண்டும், தொழுகையை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டும். இப்போ தொழுகைக்கு என்ன தேவை? வுது செய்ய வேண்டும். இப்போ வுதுவை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும், வுது செய்ய முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? தயமம் செய்ய வேண்டும். அப்போ தயமமை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்திருக்க வேண்டும். உண்மையிலே ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்றிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் இந்த தயமமை பற்றி பேசிய போது குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்யலாம், வுதுவுக்கு பதிலாக தயமம் செய்யலாம் என்று நிறைய 1000க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய போது நிறைய பேருடைய ஃபீட்பேக் என்ன தெரியுமா? இது ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் என்று. சுப்ஹானல்லாஹ், தெரிய டைம் ஒதுக்குறதில்ல, படிக்கிறதில்ல. இப்போவும் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நிறைய பேர் எனக்கு தயமம் செய்ய தெரியும் என்ற நம்பிக்கையோடு குர்ஆன் சுன்னாவுடைய அந்த நிழலில் அறிவுள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு யூடியூப் அது ஒரு பிஸ்னஸ். ஒரு பக்கம் அது 2 என்னது கூறுகளை கொண்ட ஒரு டூல். அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் அதை பயன்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் அது ஒரு பிஸ்னஸும். அந்த பிஸ்னஸை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இன்றைக்கு டாக்டர்ஸ்மார், பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்கள் கூட யூடியூப்பை பயன்படுத்தி தகவல்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்டா, அதில் போய் நிறைய படிக்கிறோம். இப்போ சும்மா உட்காந்து பேச முடியாது யார்கிட்டையும். ஒரு சின்ன வருத்தம் சம்பந்தமாக, ஒரு நோய் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தா மாஷா அல்லாஹ் நிறைய தகவல் நம்முடைய சகோதரர்கள் சொல்லுவார். எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இருந்து எடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த அளவுக்கு நாலேஜை யூடியூப்லேருந்தும் ஃபேஸ்புக்கிலிருந்தும் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் தொடர்பாக எடுத்திருப்பார்களா என்று கேட்டால் இல்லை. அது அலர்ஜிக். இப்போ சில இடங்களிலே, இப்போ எங்களுடைய ஸ்ரீலங்காவில் சில தூர இடங்களுக்கு போகக்கூடிய பஸ்களிலே சில நேரம் பெரும்பாலும் சினிமா படங்கள், எல்லா இடத்துலையும் படம் ஓடும், தமிழ்நாட்டிலையும் சினிமா படம் போயிட்டு இருக்கும். ஆனால் முஸ்லீம்கள் போகக்கூடிய பஸ்களில் படம் போட்ட சில சகோதரர்கள் போய் பென் டிரைவை கொடுத்து சொல்லுவாங்க, இதில் ஒரு பயான் இருக்குது, ஜாக்கிர் நாயக்குடைய அல்லது யாராவது அவர்களுடைய பயான் இருக்கிறது, போடுங்கள் என்று கொடுத்தால் அவர்கள் போடுவார்கள். அந்த பாட்டை, சினிமாவை கட் பண்ணிட்டு போடும்போது பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய முஸ்லீம்களில் பலர் அதை நிறுத்துங்கள் என்று சத்தம் போட்டிருப்பதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். நல்ல அப்படி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மைண்ட் ஃபுல்லாக ஜாஹிலியத். இந்த மார்க்க கல்விக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை, தொழ தெரியாது. ஒரு பேராசிரியர் சகோதரர்களே, இப்படி சொல்கிறது கூட நமக்கு அவமானம்தான், இருந்தாலும் கூட சொல்லி ஆக வேண்டிய நிலை. ஒரு பேராசிரியருக்கு பக்கத்திலே நான் தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. முஸ்லீம் பேராசிரியர். 2 பேரும் தாமதமாகி நாங்கள் தொழுகையில் இணைந்து கொண்டோம். ஜமாத்தோடு சேர்றோம், லேட்டாகி. இப்போ எழுந்து அவர் தொழும்போது எனக்கு முன்னால் ருக்குவுக்கு போனார். ருக்குவுக்கு போய் திரும்பவும் ருக்குவுக்கு போனார். 2 டைம் ருக்கு செய்கிறார்.
அப்போ நான் பை மிஸ்டேக் சில நேரம் மனதினுக்கு வரக்கூடியது நடக்குது. அடுத்த ரக்காத்திலும் அப்படியே செய்தார். பேலன்ஸ் 3 ரக்காத்திலும் 2 ருக்குகள் செய்தார். ஆனால் அவர் ஒரு ஃபேமஸான ஒரு பேராசிரியர். என்ன பிரச்சனை? எல்லாம் தெரியும், தொலை தெரியா. ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போனால் அவருக்கு இருக்கிற அந்த டிமாண்ட், அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது வேறு. ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் பேசிக்காக பெற வேண்டிய அறிவை அவர் பெறவில்லை. அப்போ ஃபர்து ஐன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இப்படியான விஷயங்கள் வரும். இப்போ உதாரணமாக வாரிசுரிமை சட்டம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. இந்த வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக எல்லோரும் அறிந்திருக்க வேண்டுமா? இல்லை, தேவையில்லை. எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அது எப்போது வரக்கூடியது. வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? உடனடியாக ஒரு ஸ்காலரை, உங்களுடைய ஊரில் உள்ள ஒரு மௌலவியை நாடி அதற்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக அறிந்திருங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது என்னென்றால், டெய்லி நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள் தொடர்பான அறிவு நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தொழுகை பற்றிய சட்டங்கள் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். ஒது செய்கிற முறை தெரிந்திருக்க வேண்டும். டைமும் தெரிய வேண்டும். எது ஒதுவை முறிக்கும் என்பது தெரிய வேண்டும். ஒதுவை முறிக்கக்கூடிய, தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். இது அல்லாமல் சுன்னத்தான, அதே போல அனுமதிக்கப்பட்ட கல்விகள் என்று நிறைய இஸ்லாம் நமக்கு பயனுள்ள கல்வியில் சொல்லித் தருகிறது. அப்போ பயன் தராத கல்வி என்று வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல சில கல்வி ஹராம். பயன் தராத சில கல்வியை கற்பது ஹராம், சில கல்வியை கற்பது மக்ரூ, சிலதை நம்ம கற்காமல் இருப்பது சிறந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஸலுல்லாஹ இல்மன் நாஃபிஆ, அல்லாஹ்விடத்தில் பயன் தரக்கூடிய கல்வியை கேளுங்கள். வதஅவ்வது பில்லாஹி மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அதே போல திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறார். அவர்களும் ஓதினார்கள், அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, யா அல்லாஹ் நான் கற்றதை கொண்டு எனக்கு பயன் தருவாயாக. வ அல்லிம்னி மா யன்ஃபஉனி, எனக்கு பயன் தரக்கூடியதை கற்றுத்தருவாயாக. வஸித்னி இல்மா, எனக்கு நீ கல்வியை அதிகப்படுத்துவாயாக. அதே போல நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா, யா அல்லாஹ் பயப்படாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், இறையச்சம் இல்லாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் துஆஇன் லா யுஸ்மா, நீ கபூல் செய்யாத துஆவை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, திருப்தி அடையாத நஃப்ஸை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். இப்போ இதிலிருந்து இஸ்லாத்தில் கல்வி என்பது ஒன்று பயன் தரக்கூடிய கல்வி, இரண்டாவது பயன் தராத கல்வி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.